இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படை அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கறாரு. நம்ம பல நேரங்கள்ல வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலயோ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை யாருக்கும் தெரியாம தனியா சுமந்துட்டு இருப்போம் இல்லையா? ராத்திரி தூங்க போகும்போதுதான் அந்த கவலை நம்மள போட்டு அழுத்தும். யார்கிட்டயும் சொல்ல முடியாம நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் 1 பேதுரு 5:7 தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, உங்கள் சகல கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார். அதாவது உங்க பாரத்தை நீங்க தனியா சுமக்க வேண்டாம்னு தேவன் சொல்றாரு. உலகம் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், கூட இருக்கிற மனுஷங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனா தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரு உங்க கண்ணீரையும் உங்க கவலைகளையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால இனிமேல் உங்க பாரத்தை தனியா சுமக்காதீங்க, தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவர் கண்டிப்பா உங்க கவலையை சமாதானமா மாற்றுவாரு. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். கவலைகளோடும் மனபாரத்தோடும் இருக்கிறவர்களுக்கு உமது சமாதானத்தை தாருங்கள். அவர்களுடைய எல்லா கவலைகளையும் நீரே ஏற்று உமது ஆறுதலால் நிரப்புங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.